வணக்கம். நான் சினிமா ரசிகன் ராஜமுருகனுடைய டைரக்ஷனில் சசிகுமார் சைத்ரா நடிப்பில் இன்னைக்கு தேர்தலில் ரிலீஸ் ஆகக்கூடிய மை லார்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படம் பேசியிருக்கு. கடைசியாக ஜப்பான் ஒரு பெரிய காவியத்தை கொடுத்து நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்திய நம்ம ராஜமுருகன் அதுக்கு பரிகாரமாக இந்த படத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா மோகன் ஒரு மினிஸ்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக கிட்னி மாற்று ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டிய தேவை இருக்குது. டோனர்ஸ் லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பீகாரில் ஒருத்தங்க, இன்னொன்று கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நம்ம சசிகுமார், முத்துச்சிப்பிங்கிற கேரக்டர். இவங்களுடைய சாய்ஸாக அந்த சசிகுமார் தான் இருக்கிறாரு. ஸோ அவரை ஒரு டீம் அணுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழுத்தமான வசனங்கள் மூலமாக ராஜமுருகன் தனக்கே உரிய அந்த சமூகத்தில் உள்ள அவலங்களை பேசுறது, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த படத்தை ரொம்பவே சிறப்பாகவே கொடுத்துருந்தாரு. அதுக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது இந்த சசிகுமாரோடைய அந்த கேரக்டர். முத்துச்சிப்பி ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மனிதர், ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறவர். அவருடைய மனைவி கேரக்டர் சைத்ரா. அந்த சமூகத்தில் எப்படி ஏமாற்றப்படணும் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள். ஸோ இவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த பிரச்சனை, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. வக்கீலாக வரக்கூடிய கோபி நயினார், அப்புறமா பத்திரிகைக்காரராக இருக்கக்கூடிய குரு சோமசுந்தரம், அப்புறமா அந்த கவுன்சிலர், இங்கே எல்லாருமே நல்லா சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் அந்த மினிஸ்டர் வரக்கூடியவங்க, அவங்களுடைய பையன் பொண்ணு எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எளிய மனிதர்கள்கிட்ட அந்த அதிகார மையம், பணம், பொருள், செல்வாக்கு உள்ள அந்த மனிதர்கள் தங்களுக்கான வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நறுக்குன்னு வசனங்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த மினிஸ்டர் பேசக்கூடிய வசனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருத்தர் கேட்பார், உங்கள் பசங்க உங்களுக்கு கிட்னி தரலாமல் ஏன் தரல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்தா நீயும் போய் அவங்கள காப்பாற்ற முயற்சி செஞ்சால் நீ அந்த பள்ளத்தில் விழுந்துருவ அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். அது போக நம்மளுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் நமக்காகவே படைக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தத்துவத்தெல்லாம் ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க. இந்த படம் இந்த கிட்னி திருட்ட மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை. அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்களில் சசிகுமாருக்கு உடைய ரோல் எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரொம்பவே அழகாக பேசப்பட்டிருக்கும். ஒரு வள்ளலார் வழி வந்தவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அந்த சசிகுமார் கேரக்டர் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோடைய பெரிய பலம் நம்ம நிரோஷாவுடைய ஒளிப்பதிவு, ஷான் ரோல்டனுடைய மியூசிக்கு, அப்புறம் நறுக்குன்னு உள்ள வசனங்கள். இந்த படம் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் 4 பேர்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது. அப்படி ஒரு நல்ல படம் தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.